பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் வழிபாட்டுக்கும் சரி, முன்னோர் வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த ஆடி அமாவாசையோட சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய அந்த முழு சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்பையும் இந்த அமாவாசையோட சிறப்பையும், இந்த அமாவாசையில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதுவும் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுவும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அதுவும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவை நிலவு கடந்து செல்லும் போதுதான் அந்த நிலவோட நிழல் பூமியின் மீது விழக்கூடிய நிகழ்வு தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த அரிதான முழு சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த நிகழ்வை பொதுமக்கள் காண முடியுமா? இந்தியாவில் இது தெரியுமா? அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் வரதுனால நம்ம தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்கலாமா அல்லது வேண்டாமா, இதை பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் பொதுவாக கிரக பெயர்ச்சிகள் சேர்க்கை எந்த அளவிற்கு ஒரு முக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கிரகணங்கள் குறித்தும் நம்ம பார்க்கப்படுறோம். அந்த விதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரம் என்ன, தேதி என்ன, இந்த கிரகண நேரத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாமே குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். நமக்கு தோஷங்கள்லாம் ஏன் ஏற்படுகிறது, மேலுமே இந்த பித்ரு தோஷம் அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் ஏன் ஏற்படுகிறது, நீண்ட நாளாக இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்களா யாரோ ஒருத்தருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யாததும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த ஆண்டில் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமும் ஒரு சூரிய கிரகணமும் நடந்து முடிந்த நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த 12ஆம் தேதி அமாவாசை, ஆடி அமாவாசையோடு இணைந்து இந்த கிரகணமானது சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்கு. தொடர்ந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படுவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஆடி அமாவாசை நாளில் ஏற்படுது. இந்த கிரகணங்கள் கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிவடைகிறது, இது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டோட 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதாவது ஆடி 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. பொதுவாக ஜோதிடத்தில் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான தினங்களில் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இந்த விதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளாக சொல்லக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இந்த ஆண்டானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருது. இந்த நாளில் கடகராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை நடக்க இருக்கு. அதாவது சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கிறதுனால சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரத்தின்படி இரவு 8:04 தொடங்கி நள்ளிரவு 1:07 முடிவடைகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டோட 2வது கிரகணமானது இது சொல்லப்படுது. மேலுமே சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய நேரத்தின்படி பார்த்தீங்களா தொடங்குகிறது. இந்த நாளில் நம்ம முக்கியமாக சில விஷயங்களை செய்யணும். அது என்ன அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் தெரியாது. எனவே இந்தியாவில் இருப்பவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். இதனால் எந்த ஒரு தோஷமும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த 2026 புதன்கிழமை இந்திய நேரத்தின்படி சுமார் 9:45 மணி முதல் மறுநாள் அதிகாலை 2:15 மணி வரைக்கும் இந்த கிரகணம் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்த நேரம் இந்தியாவில் இரவு நேரமாக இருக்கிறதுனால கதிரவன் அதாவது அடிவானத்திற்கு கீழே மறைந்திருக்கும். இதனால் இந்த நிகழ்வை இந்தியாவில் எங்குமே நேரில் காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இந்த டைமில் டவுட் வரும். கண்டிப்பாக செய்யலாம். இந்தியாவில் சூரிய கிரகணம் கண்களுக்கு தென்படாது அப்படிங்கிறதுனால அதனோட சூதக்காலம் அல்லது கிரகணத்தீட்டு இங்கு பொருந்தாது. வழக்கமான வழிபாடு வழக்கம் போல் நீங்கள் ஆடி அமாவாசை திதி கொடுக்க நினைக்கிறவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தாராளமாக தர்ப்பணம், முன்னோர்களை வழிபாடு இது எல்லாமே செய்யலாம். கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அன்றைய நாளில் கண்டிப்பாக ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால
அந்த முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காகத்திற்கு சாதம் வச்சுருங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய அமாவாசை நாளில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை நம்ம செய்யும்போது அதனால் பல தோஷங்கள் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக அமாவாசை நாளில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது கண்டிப்பாக செஞ்சுருங்க. மேலுமே இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை நேரலை, அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான அந்த தொலைவை நிலவு கடந்து செல்லும் போது நிலவோட நிழல் பூமியின் மீது விழும் நிகழ்வை தான் நம்ம முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த அரிதான முழு சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த நிகழ்வை பொதுமக்களும் கண்டு ரசிக்க முழு சூரிய கிரகணத்தை தன்னோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைத்தள பக்கங்களில் நேரடியாக செய்ய நாசா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அட்லாண்டிக் பெருங்கடல், போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் ரஷ்யாவின் வடபகுதி மக்கள் இவங்க எல்லாருமே இந்த சூரிய கிரகணத்தை சூரியன் முழுமையான நிலவால மறைக்கப்படும் அந்த நிகழ்வை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே போல தான் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் இது பகுதி கிரகணமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த முழு நிகழ்வும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 23 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்திய நேரத்தின்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு இந்த முழு சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கிறதுனால இந்தியாவில் இருந்து இதனை காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இருந்தா கூட நாசாவின் சமூக வலைதள நேரலையின் மூலம் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே நீங்க எந்த நாட்டில இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்க கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் போது நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த சூரிய கிரகண நேரத்தில் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளோட மந்திரங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் உச்சரிக்கலாம். கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா சமைத்த உணவுகளில் துளசி இலைகளை போட்டு நீங்கள் மூடி வைக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக அந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோமா வெறும் கண்களால் நேரடியாக சூரியனை பார்க்கக்கூடாது. கிரகண நேரத்தில் சமைக்கிறதோ அது புதிய உணவுகளை சாப்பிட்றதோ கூடாது. கர்ப்பிணி பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக அந்த நாளில் இருக்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். முன்னோர்களை வழிபடக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பின்பற்றுங்க, நல்லதே நடக்கும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று வரக்கூடிய வட அரைக்கோளத்தோட சில பகுதிகள் வழியாக முழு சூரிய கிரகணம் நடந்து செல்ல இருக்கு. இது தன்னோட பாதையில் இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு பகல் நேரத்தை சில நிமிடங்களுக்கு மாலை நேரத்தை போல இருளடைய செய்யுமா. சூரியன் பிரகாசமான ஒளியால் வழக்கமாக மறைக்கப்படும் அதன் வெளிப்புற வளிமண்டலத்தில், அதாவது நேரில் காணவும் ஆய்வு செய்யவும் இந்த அறிவியல் வானியல் நிகழ்வானது விஞ்ஞானிகளுக்கும் விண்வெளி ஆர்வலர்களுக்கும் சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குமா. அதே மாதிரி கிரகணத்தின் போது நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் தடுக்கப்படுவதனால வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும். அதனால கிரகணத்தின் போது நம்மை காத்து கொள்ள சொல்றாங்க. மேலுமே அதனால நம்ம வெளியே செல்றதை தவிர்த்தணும். தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதனால கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக கிரகணத்தின் போது வெளியே வந்தால் அதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த கிரகண டைமில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முக்கியமாக தவிர்த்துருங்க. கிரகணத்தின் அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போ தான் உணவு சாப்பிட்றது சரியான முறையாக சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்பையும் மேலுமே இது இந்த அமாவாசை நாளில் ஏற்படுவது இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் விருப்பப்பட்டீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய
பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.